உங்களது கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் அந்த அதிசயம் நடக்கப் போகிறது. பிப்ரவரி 7ஆம் தேதியை மட்டும் தயவு செய்து தவற விடாதீர்கள். இந்த நாளை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் அது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாகத்தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அன்றுதான் அந்த மகா சக்தி வாய்ந்த சுபசஷ்டி வருகிறது. கவலை வேண்டாம். சுபசஷ்டியில் விரதம் இருந்து வழிபடு. நீ வேண்டியது நடக்கும். நீங்கள் உண்மையான முருக பக்தராக இருந்தால் இப்போதே இந்த பதிவை லைக் செய்துவிட்டு கமெண்ட்லோம் முருகா அப்படியே நம்முடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தை மாதத்தில் வரும் இந்த தேய்பிறை சஷ்டியை சுப சஷ்டி என்பார்கள். முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியும் கர்ம வினைகளை தீர்க்கும் சனிக்கிழமையும் ஒன்றாக இணையும். இந்த நாளில் உங்கள் தீராத வினைகளை தீர்க்கும் ஆற்றல் அந்த கந்தனுக்கு உண்டு. சுபசஷ்டி அன்று நீங்கள் எதை கேட்டு அழுதாலும் நம் தகப்பன் முருகன் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பான். ஆனால் உங்கள் வேண்டுதலில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். அன்று அதிகாலையிலேயே குடித்துவிட்டு முருகனை நினைத்து விரதத்தை தொடங்குங்கள். நாள் முழுவதும் அந்த முருகனின் நாமத்தையே சொல்லிக்கொண்டு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்கள். மாலை நேரமானதும் குன்றின் மேல் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே அந்த வேலவன் முன்னால் அமர்ந்து உங்கள் கஷ்டங்களை எல்லாம் கொட்டி தீருங்கள். உங்கள் வேண்டுதல் உண்மையானால் உங்கள் கண்களில் இருந்து தானாகவே கண்ணீர் வரும். நீங்கள் அன்று சிந்த போகும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்கள் கர்ம வினைகளை சுட்டரிக்கும் தீயாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் பொசுக்கிவிடும். அந்த முருகப்பெருமானே நேரில் வந்து உங்கள் கண்ணீரை துடைக்கும் அதிசயம் அன்று நடக்கும். அன்பு பக்தர்களே, இந்த ஒரு நாள் மட்டும் அசைவத்தை நினைத்து கூட பார்க்காதீர்கள். முருகனை முழுமையாக நம்புங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள்.